ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒரே நேரத்தில் தூங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா? என்னடா அது நான் சொல்கிறேன், என்னது ஒரே நேரத்தில் எல்லாரும் தூங்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது உண்மையாகவே நடந்திருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா 1930 அப்போது கஜகஸ்தானில் கொல்லாச்சி என்ற ஒரு சின்ன கிராமம் இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஒரு சாதாரண மக்கள். ஸோ இப்படி இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. மக்கள் நைட் டைமில் தூங்குறது தாண்டி பகல் நேரத்துலையும் தூங்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதனால் மக்கள் தூங்கிட்டு நான் எங்கே இருக்கிறேன், நான் என்ன பண்ணுகிறேன், ஏன் நான் தூங்கினுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அறியாமல் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. இது பல பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ அதனாலே இந்த கிராமத்தை ஸ்லீப்பிங் எலோ அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ பல வருஷமாக சயின்டிஸ்ட்லாம் ஆராய்ச்சி செஞ்சு இது ஏன் அப்படி நைட் டைமில் தூங்காமல் பகல் நேரத்துலையும் சேர்த்து தூங்குறாங்க, அவங்களே அறியாமல் தூங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் ஒரு பயங்கரமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கிராமத்தில் யுரேனியம் மெயின் அப்படின்ற ஒரு கெமிக்கலை காற்றுல கலந்துருக்கு. ஸோ அதனால தான் மக்கள் அதிக நேரம் தூங்கி இருந்திருக்காங்க, அவங்கள அறியாமல் பகல் நேரத்துலையும் தூங்கி இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த கிராமத்தில் நடந்த ஒரு விசித்திரமான சம்பவம் இன்னைக்கு உலகத்தையே ஆச்சரியப்படுத்துகிறது. நீங்கள் அந்த கிராமத்தில் எப்படியோ போய் சேர்ந்துறீங்க, டைம் மிஷின் மூலியமாவோ இல்லை ஏதோ ஒரு இது மூலியமாவோ நீங்கள் போய் சேர்ந்துறீங்க. ஸோ அப்படி சேர்ந்துட்டோடனே நீங்கள் அந்த கிராமத்தில் போயிட்டோடனே அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் தூங்கிடுறாங்க. ஸோ அப்படி தூங்கிட்ட உடனே உங்களுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கும், உங்களுடைய முதல் என்ன பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அதை படிப்பேன், பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.